செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் பைன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்துங்கள். குப்பை வரி நிலுவைத் தொகையை ரத்து செய்ய வலியுறுத்தி ஹொசூர் மாநகராட்சி கூட்டத்திலிருந்து திமுக உறுப்பினர் வெளிநடப்பு. திமுக உறுப்பினர்கள் இடையே கடும் வாக்குவாதம். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூர் மாநகராட்சி இன்று சாதாரண கூட்டம் நடைபெற்றது. அப்போது அதிமுக ஆட்சியில் 2017ஆம் ஆண்டு கொண்டு வந்த குப்பை வரியை கண்டித்தும் ஹொசூர் மாநகராட்சியில் நிலுவையில் உள்ள தொகையை தமிழக அரசு நீக்கி உத்தரவிட வேண்டும் என திமுக மாமன்ற உறுப்பினர் வலியுறுத்தி கூட்டத்தை புறக்கணித்து வெளிநடப்பு செய்தனர். இந்த விவகாரம் அதிமுக உறுப்பினர்கள் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. அப்போது அதிமுகவினர் தொடர்ந்து வாக்குவாதம் செய்ததால் மைக் ஆஃப் செய்யப்பட்டது. இதனால் கூட்டத்தில் சலசலப்பு ஏற்பட்டது. ஹொசூர் மாநகராட்சி கூட்ட அரங்கில் இன்று சாதாரண கூட்டம் மேயர் சத்யா தலைமையில் நடைபெற்றது. இதில் மாநகராட்சியின் ஆணையர் மற்றும் துணை மேயர் ஆனந்தையா ஆகியோர் முன்னிலையில் மாமன்ற உறுப்பினர்களின் கூட்டம் நடைபெற்றது. மாமன்ற கூட்டம் தொடங்கியதும் உறுப்பினர்கள் தங்கள் வார்டு பகுதிகளில் செய்யப்பட வேண்டிய பணிகள் குறித்து கேள்விகளை எழுப்பினர். அப்போது 37வது வார்டு திமுக மாமன்ற உறுப்பினர் சென்னிரப்பா பேசுகையில், கடந்த 2017ஆம் ஆண்டு அதிமுக அரசு கொண்டு வந்த குப்பை வரியை கண்டித்தும் ஹொசூர் மாநகராட்சியில் நிலுவையில் உள்ள தொகையை தமிழக அரசு நீக்கி உத்தரவிட வேண்டும் என்றார். மேலும் 2024-25ஆம் ஆண்டு ஹொசூர் மாநகராட்சியில் 211 கோடி ரூபாய் வரி வசூலாக வேண்டும். ஆனால் 80 கோடி மற்றும் மெர்சல் ஆகியுள்ளது. இந்த குப்பை வரியை நீக்கினால் மீதமுள்ள 131 கோடி வசூலாகும் என தெரிவித்தார். அப்போது அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்த குப்பை வரி என்ற கையில் பதாகை வைத்துக் கொண்டு பேசிய அவர் வெளிநடப்பு செய்வதாகவும் தெரிவித்தார். இதனால் ஆத்திரமடைந்த அதிமுகவினர், அதிமுகவால் கொண்டுவரப்பட்டது, ஆனால் அதிமுக ஆட்சியில் அதை அமல்படுத்தவில்லை, திமுக ஆட்சியில்தான் அமல்படுத்தப்பட்டது என கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். ஒரு கட்டத்தில் திமுக உறுப்பினர்களின் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டு சலசலப்பு உண்டானது. இதனால் திமுக உறுப்பினர்கள் மைக் ஆஃப் செய்ய வேண்டும் என வலியுறுத்தினர். இதையடுத்து மைக் ஆஃப் செய்யப்பட்டது. இதனால் அதிமுக உறுப்பினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்தார். திமுக உறுப்பினர்கள் பேசுகையில், அவர்களுக்கு அவகாசம் வழங்கியது போல் எங்களுக்கும் அவகாசம் வழங்க வேண்டும், மேயர் பாரபட்சமின்றி செயல்பட வேண்டும், பாரபட்சம் காட்டக்கூடாது என அதிமுகவினர் வலியுறுத்தினர். இதைத் தொடர்ந்து திமுக உறுப்பினர் சென்னிரப்பா கூட்டத்தை புறக்கணித்து வெளிநடப்பு செய்தார். இதனால் கூட்டத்தில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இதற்கிடையில் காஷ்மீரில் தீவிரவாதத்தால் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக 1 நிமிடம் மௌனமாக அனைவரும் எழுந்து நின்று அஞ்சலி செலுத்தினர். நீங்க சொல்லும்போது அமைச்சர் எங்கால் மட்டும் சொல்வது அமைச்சர் இல்லைன்னு சொல்லாதீங்க. அமைச்சர் நீங்க நீ மட்டும் சொல்ல மாட்டேன். அப்ப ஏன் சொல்றது தப்பா? ஏன் சொற்களத்தை கேட்கறது எடுக்கிறீங்க? எல்லாத்தையும் ஒரே மொழியா பாருங்க, எல்லாத்தையும் ஒரே மாதிரியா பாருங்க. இவர் அமைச்சர் சொல்ல முடியாது, அமைச்சர் பற்றி சொல்ற அதே உறுப்பினர் வந்து இப்ப நீங்க அமைச்சர் கூட ஒத்துக்கணுமா? நீங்க சொல்லுங்க, எல்லாத்தையும் ஒரே மாதிரி வாங்க சார். 2017 பண்ண அதனால நீங்க வெளியில வாங்க. வெளியில வந்தாதான் சும்மா பேசுறத சொல்ல. இவரு மட்டும் அமைச்சர் சொன்னார்ல, இவரு அமைச்சர் சொல்லும்போது மட்டும் நீங்க எப்படி அமைச்சர் அவர் சொன்னாரு. இப்ப நீங்க மட்டும் அமைச்சர் போது உங்களுக்கு மட்டும் அமைச்சரா? அமைச்சர் தமிழ்நாடு மொத்தமா அமைச்சர் தான். நீங்க அது மட்டும் கேளுங்க. 2 பேரும் நீங்க வெளியில வாங்க. எல்லா சப்ஜெக்டும் பாஸ் ஆயிடுச்சு. ஆனா நீங்க வெளியில வாங்க. இது வந்து என்ன பிரச்சனை? நம்மளோட பிரச்சனை இல்ல, நம்ம கவர்மெண்டோட பிரச்சனை இல்ல. இது 2017ஆம் ஆண்டு இது. அதனால கண்டிப்பா வந்து நீங்க சேர்த்து வாங்க. ஜனக்கு பப்ளிக் எல்லாருக்கும் தெரியணும். தெரியாம இருக்கக்கூடாது. எப்பயோ நாம செஞ்சோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா நாம செய்யல. இது நீங்க சேர்த்து வெளியில வந்தாதான் இது வந்து கரெக்டா இருக்கும். எதுக்காக வெளிநடப்பு சார்? வெளிநடப்பு எதுக்காக சார்? சார் 2017 அதிமுக அரசு கொண்டு வந்த குப்பை வரியை கண்டித்து ஒசூர் மாநகராட்சியில் நிலுவையில் உள்ள அரியரசு தொகையை தமிழக அரசு நீக்க உத்தரவிட வேண்டும்.
கண்டிப்பாக வந்து இதை 2017 கொண்டு வந்த கண்டித்து வெளியில் கிளம்பணும். உறவினர்களுக்காக ஒரு 4 இடங்களை தெரிவித்து மாநகராட்சி